அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எனும் வள்ளுவன் குரலுக்கு ஏற்ப நம் எல்லோருக்கும் பொதுவான இறை சக்தியின் ஆசியினை வேண்டி உங்கள் அனைவரையும் வேல்யூ இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் படைக்கும் உன்னை அறிந்தால் தன்முனைப்பு கருத்தரங்கிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். முதலாவதாக, பாரதத்தை இலக்கிய நூலிழையால் ஒன்றிணைத்து தமிழின பெண்ணான தன்னை பாரத பிரதிநிதியாக்கி கொண்ட மதிப்புக்குரிய எழுத்தாளர், சமூக சேவகர் திருமதி சிவசங்கரி அவர்கள். முப்பது நாவல்கள், 40 சிறுகதை தொகுப்புகள், 13 பயணக் கட்டுரைகள், 2 சுயசரிதைகள் எழுதிய சாதனையாளர், தொலைக்காட்சி படைப்பாளர், சிறந்த சிந்தனையாளர், தன்முனைப்பு பேச்சாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள். மிக்க நன்றி. அன்பார்ந்த ரசிகர்களே, உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் நான் மேலும் அறுக்காமல் அடுத்த 45 நிமிடங்களுக்கு முதலில் மேடையில் முழங்க வருகிறார் உங்கள் அபிமான திருமதி சிவசங்கரி அவர்கள். பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷ அலை ததும்புகிறது என்று நாங்கள் எல்லாம் எழுத்திலே சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு பரவசமான சந்தோஷ நிலை என்னை இப்போது பீடித்திருக்கிறது. சிங்கப்பூர் தமிழர்களிடையே இப்படி ஒரு சிந்தனையை பரிமாறிக்கொள்ள, கருத்து பரிமாற்றம் செய்ய எங்களை அழைத்திருப்பது ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள காரியமாக எனக்கு படுகிறது. இந்த சூழலை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியத்தில் நான் அது வரைக்கும் இந்தியாவில், சென்னையில் பேசினதே இல்லை. ஒரு பியூட்டிஃபுல் ஆடிட்டோரியம். இதோட சூழல், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் டெக்கர், இப்படி ஒரு அக்கூஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மைக், இதோடைய ஒலியுடைய தரம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இங்கு வந்ததற்காக, என்னை இந்த கருத்தரங்கிலே பகிர்ந்து கொள்ள அழைத்ததற்காக வேல்யூ இன்டர்நேஷ்னல் நிறுவனத்திற்கும் அதன் தலைவர் திரு பிரகாஷ், இதர நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக 45 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 45 நிமிடம் சரியாக என்று சொல்லும்போது எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊரில் இருந்தார். பணம் இருந்த காரணத்தினால் அவர் அரசியலிலே புகுந்தார். அரசியலில் புகுந்த பிறகு பணக்காரராக இருந்ததுனால தேர்தலில் நின்று ஜெயித்து அவர் மந்திரியாகவும் ஆகிவிட்டார். இந்த மாதிரி ஒரு அறிஞர்கள் நிறைந்த ஒரு சபையிலே அவர் உரையாற்ற வேண்டி இருந்தது. ஆனால் இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் கோஸ்ட் ரைட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் இருப்பார்கள். அவங்க எழுதி கொடுத்து விடுவார்கள். உதவியாளர்கள் இருப்பார்கள். அப்படித்தான் இந்த அமைச்சருக்கும் அன்னைக்கு பேச வேண்டிய ஒரு ரொம்ப தரமான ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் சொன்னார்களாம். 10 நிமிஷம் பேசும் போருங்கள், ஏன்னா நிறைய விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களாம். மிக அற்புதமான ஒரு 10 நிமிஷ உரையை அவருடைய உதவியாளர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் தயாரித்து கொடுத்து விட்டார்கள். இவர் அங்கேருந்து வந்தார். அன்னைக்கு இந்த மாதிரி மேடையில் ஏறி நின்று கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இதை அப்படி கையில் எடுத்துட்டு ரொம்ப அழகாக உணர்ச்சி பூர்வமான குரலிலே ஏற்ற இறக்கங்களுடன் அந்த மாடுலேஷன் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் செய்து மிக அழகாக படித்தாராம் அந்த உரையை. 10 நிமிஷம் ஆயிற்று, 15 நிமிஷம் ஆயிற்று, 20 நிமிஷம் ஆயிற்று. மெதுவாக இங்கே இருக்கிறவங்க நெளியறதை பார்த்தார். என்னடா அது, இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக படித்தார். இங்கே இருக்கிறவங்க நெளிஞ்சாங்க, இங்கே இருக்கிறவங்க நெளிஞ்சாங்க. ஏதோ தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. தண்ணி வேண்டும்னு சொல்லிவிட்டு உதவியாளரை கிட்ட அழைத்து கேட்டாராம், மெதுவா, என்னப்பா இது 10 நிமிஷம் சொன்னேன், 30 நிமிஷம் ஆப்போறதுன்னு சொன்னால் அவர் சொன்னாராம், சார் 10 நிமிஷம் உரை தான், நீங்கள் அதை 3வது தடவை படிக்கிறீங்கன்னு சொன்னாராம். நண்பர்களே, செய்யும் எந்த காரியமும் அர்த்தத்துடன் இருக்க வேண்டும். அன்றைக்கு அவர் செய்தது போல செய்த ஒரு காரியத்தை திருப்பி செய்கிறோம் என்ற பிரஜை கூட இல்லாமல் வந்தவர்கள் நேரத்தை வீணாக்கி இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் எங்களுடைய இந்த செயல்பாட்டுக்கும் அர்த்தம் இல்லாமல் போவதை விடுத்து, இங்கே நான் பேச போகும் இந்த 45 மணித்துளிகள் உங்களுக்காக சிந்தித்து நான் பகிர்ந்து கொள்ள போகும் இந்த விஷயங்கள் எனக்கு கூட என்னுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்கிற நம்பிக்கையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன்.
இங்கே வந்து 45 நிமிஷம் பேசி முடித்துவிட்டு போகும்போது நீங்கள் எல்லோரும் கூட சில விஷயங்களை புதிய கோணத்திலிருந்து சிந்திக்க கற்றுக்கொண்டோம் என்று நினைத்தால் ரொம்ப ரொம்ப அதற்காக நான் சந்தோஷப்படுவேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அந்த பாட்டு வேட்டைக்காரனிலே வரும். திரு எம்ஜிஆர் அவர்களால் மிகவும் பிரபலமாக பாடப்பட்டு எல்லோருமே இன்னைக்கு கூட ரொம்ப அழகாக அது ஒரு விரும்பி கேட்கும் ஒரு பாடல். சபையின் அனுமதியுடன் இந்த தலைப்பு வந்து நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், இதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்வதை விட முதல்ல அவங்களே செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை அறிந்தால். வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், இன்னைக்கு வெற்றி பெற்றவர்கள் எல்லாரையுமே நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் தங்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே துவண்டு போகாதவர்களாக இருப்பார்கள். வெற்றியை கண்டு தலைக்கு அதை கிரீடம் சூடிக்கொண்டு அது போதை தரவும் விடமாட்டார்கள். தோல்வியை கண்டு உடைந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்ற சுய பச்சாதாபத்தில் அழவும் மாட்டார்கள். ஆக என்னை அறிந்தால், இங்க இருக்கிற ஒத்தருக்கும் நான் என்னை அறிந்தால் எனக்கு நான் என்னவெல்லாம் நான் உணர்த்தி கொள்வேனோ, எனக்கு என்னவெல்லாம் என்னுடைய வெற்றிக்கு என் வளர்ச்சிக்கு ஒரு மனித நேயத்தோடு கூடிய அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய முழுமையான வளர்ச்சிக்கு எதெல்லாம் எனக்கு இத்தனை வருடங்களாக உதவி இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேனோ, உதவும் என்று நான் கடைபிடிக்க விரும்புகிறேனோ, அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது. டாக்டர் டயர் என்று மேலை நாட்டிலே ஒரு அறிஞர் இருக்கிறார். இந்த டாக்டர் டயர் என்ன அழகாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்றால், அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது, எனக்கு பிடித்தது. பல பட்டங்களை பெற்ற ஒருவனை விட, அதாவது PhDs, MA, MSc, FRCS என்ன பட்டவனா இருக்கட்டும், எல்லா பட்டங்களையும் பெற்று அந்த அகாடமிக்கலி குவாலிஃபைடு படிப்பு மூலமாக மிக மிக உயர்ந்த இடத்திலே இருக்கும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய நித்தியப்படி நிம்மதிக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று தீர்மானிக்க அவருக்கு தெரியவில்லை என்றால், அவரை விட படிக்காத ஒரு சாமானியன் எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம், இது என் நிம்மதியை குலைக்கும், அதனால் இது வேண்டாம் என்று தெரிந்தவனாக இருந்தால் அந்த மெத்த படித்த அறிவாளியை விட இந்த சாதாரண மனிதன் நிச்சயமாக புத்திசாலி என்று சொல்கிறார். த பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் என்று நாம் சொல்லுவோம். வாழ்க்கையிலே சில பேர் இருக்காங்க, சர்க்கரை நோய் இருக்கும், நிறைய சர்க்கரை ஸ்வீட்டை தின்னுட்டு ஐயோ இன்னைக்கு சர்க்கரை நோய் ஜாஸ்தியாக எடுத்தும்பாங்க. இது தவறு. உடம்பு பெருக்க வேண்டாம்னு நினைப்போம், வேண்டாதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஐயோ பெருத்து போச்சேன்னு சொல்லுவோம். இது விஷயத்துக்கு நான் லேட் நைட் சினிமா பார்க்கக்கூடாது, நாளைக்கு எனக்கு சீக்கிரம் எழுந்து கொள்ள வேண்டும், எனக்கு வேலை இருக்கிறது நினைப்போம். லேட்டாக உட்காந்து டிவிலையோ இல்லை பெரிய திரையிலையோ போய் சினிமா பார்த்துட்டு வந்து ஐயோ நான் ஏன் அப்படி பண்ணேன். எதற்காக இப்படி சொல்கிறோம் என்றால், ஒரு நாள் பரவாயில்ல, சின்ன விஷயங்களில் பரவாயில்ல, வாழ்க்கையை தீர்மானிக்கும் நம்முடைய குறிக்கோளை பாதிக்கும் விஷயங்களில் எல்லாம் இப்படி நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. எது எனக்கு உதவும் எது எனக்கு உதவாது. ரொம்ப அழகாக சொல்வார்கள், நீட்ஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் வாண்ட்ஸ். வாண்ட் என்பது என்ன? ஆசைகள். தேவைகளில் இருந்து ஆசைகள் வித்தியாசமானவை, மாறுபட்டவை. ஆசைகள் இல்லாமல் நாமெல்லாம் இருக்கலாம், ஆனால் தேவைகள் இல்லாமல் இருக்க முடியாது. உடை, உணவு, வீடு என்று சொல்லுவோமே, அதையெல்லாம் அத்தியாவசிய தேவைகள், நீட்ஸ். நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் இது எனக்கு தேவையா அல்லது என்னுடைய ஆசையா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டாலே நமக்கு நாம் செய்ய போகும் காரியத்தோடைய அந்த துல்லியமாக புரிந்துவிடும். ஆக டயர் சொல்வது போல, புத்திசாலித்தனத்தோடு பிழைக்க தெரிந்த வாழ்க்கையிலே உயர நமக்கு உதவக்கூடிய, வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அந்த புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம், சமர்த்துடன் நாம் இருக்க வேண்டும் என்றால் முதலிலே நாம் நம்மை அறிய வேண்டும். எனக்கு என்னை தெரிய வேண்டும். எனக்கு எப்படி என்ன தெரியும்? சுய அலசல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் செல்ஃப் அனாலிசிஸ். சுய அலசல்னா சுய தேடலோடு சில பேர் குழப்பிக்கொள்ளக்கூடாது. சுய தேடல் என்பது ஆன்மீகம். நம்ம அதுக்கிட்ட இப்போ போகல. நாம் இப்போது சுய அலசலை பற்றி பேச போகிறோம். சுய அலசல் என்றால் என்ன நண்பர்களே? என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்வது, அடுத்தவர்கள் சொல்வதற்கு இடம் வைக்காமல் நானே தெரிந்து கொள்வதுதான் சுய அலசல். என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும்போது அவங்க என்ன கேட்டாங்க, என்னம்மா சுய அலசல்னு சொல்றீங்களே, அதான் மெத்த படித்தவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் அல்லவா, எங்களுக்கு எப்படி அம்மா தெரியும், இது கஷ்டம்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அல்ல. இன்றைக்கு மதியம் நாமெல்லாம் பேசும்போது ஒரு பொம்பளை, நீங்க என்ன சொன்னீங்க, வெயில் இல்லைன்னா எனக்கு தலைவலி வரும்,
இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, நான் காரம் சாப்பிட மாட்டேன், எனக்கு மிளகாய் சாப்பிட்டா வயிற்றுல அல்சர் இருக்கு, ஒத்துக்காது. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை நோய் இருக்கு, ஒத்துக்காது. ஆக அவர் உடம்புக்கு என்ன ஒத்துக்கொள்ளும் என்ன ஒத்துக்கொள்ளாது என்பது நமக்கு தெரிகிறது. மனசிற்கு அதன் வளர்ச்சிக்கு என்ன ஒத்துக்கொள்ளும் ஒத்துக்கொள்ளாதுங்கிறத அடுத்தவங்களா சொல்லணும், நம்ம தான் சொல்லணும். என்னுடைய மன வளர்ச்சிக்கு அதெல்லாம் என்ன? தூங்கி எழுந்த பிறகு இரவு படுக்க போகும் வரை நண்பர்களே, என்னென்ன காரியம் நம்மை இன்றைக்கு சிலிர்க்க வைத்தது, பரவசப்படுத்தியது, சந்தோஷப்படுத்தியது, நமக்கு நாமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அம்மா கிட்ட எதிர்த்து பேசாம இருந்தேனா, இன்னைக்கு என்னுடைய மாமியாருக்கோ இல்லை அடுத்த வீட்டுக்கார ஒரு கிழவிக்கு நான் கதை படித்து சொன்னேனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாலையை கடக்க ஒரு பார்வையற்றவருக்கு உதவினேனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆக யாருக்காகவும் நம்ம சொல்ல வேண்டாம், வேஷம் போட வேண்டாம். நம்முடைய மனசுக்கு தெரியும் எதையெல்லாம் செய்யும் போது நம்முடைய மனசு ஐயோ என்று சிணுங்குகிறது, வருந்துகிறது, உறுத்துகிறது என்று. எதையெல்லாம் செய்யும் போது நம்முடைய மனசு நமக்கே ஹே பேஷ் பரவாயில்ல, நமக்கே ஒரு சொட்டு கொடுக்கிறது என்று நமக்கு தெரியும். அடுத்தவருக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இரவு படுக்கும் போது ஒரு பேப்பர் பென்சிலை வைத்துக்கொண்டு எதையெல்லாம் என்னை இன்றைக்கு திருப்திப்படுத்தியது, நிறைவு தந்தது, அதெல்லாம் பிளஸஸ். எதெல்லாம் என்னை இன்றைக்கு கூச வைத்தது, அந்த பொய்யை நான் சொல்லியிருக்க வேண்டாமோ, இன்னைக்கு தேவையில்லாமோ ஒருத்தர்கிட்ட நான் எதிர்த்து பேசினேனே அதை செய்ய வேண்டாமோ, மனசிலே சின்ன உறுத்தல் வந்ததே, அந்த உறுத்தல் வந்த காரியம் எது என்று குறித்து வைத்துக் கொண்டோம் என்றால் அது நம்முடைய பலவீனம். முன்கோபம் வருவது பலவீனம், வாழ்க்கையிலே விட்டு கொடுப்பது பலம். எதெல்லாம் நீங்கள் நம்ம தான் அதுக்கு we are the judges. எது எல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்கிறது ஒத்துக்கொள்ளாதது, உடம்புக்கு தேவையானதை நாம் தீர்மானிப்பது போல மனசுக்கு எதெல்லாம் அதை கூம்ப வைக்கிறது, எதெல்லாம் அதை மலர வைக்கிறது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இப்படி தீர்மானித்துக் கொண்ட பிறகு நாளையில் இருந்து இந்த முன்கோபம் என் மனைவிக்கும் எனக்கும் நடுவில் இடைஞ்சலாக இருக்கிறதா, என்னுடைய கீழே வேலை பார்க்கும் என்னுடைய சக தொழிலாளிகளுக்கும் எனக்கும் நடுவிலே சின்ன உறுத்தலாக இருக்கிறதா, இந்த முன்கோபத்தை கொஞ்சமாக குறைக்கலாமா? லெட் மீ ட்ரை. இந்த கோபத்தை நான் குறைக்கலாமா? நான் அடுத்தவரிடம் வீணாக புகார் சொல்லும் நெகட்டிவ் குவாலிட்டி, எதை கேட்டாலும் புலம்பலாக இருக்கிறதே, அந்த புலம்பும் குணத்தை குறைக்கலாமா? ஒரு ஜோக் சொல்லுவாங்க, உன்னுடைய தலைவலியிலையோ இல்லை உன் வேலைக்காரி வராததுலையோ உங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனையிலையோ உங்கள் மாமியார் மருமகள் சண்டையிலையோ யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி இருக்கிறா என்பது ஒரு சாதாரண கேள்வின்னு. சில பேர்கிட்ட போய் கேளுங்க, என்னம்மா எப்படி இருக்கேன்னு, ஐயோ அதை ஏன் கேட்குறீங்கன்னு ஆரம்பிப்பாங்க. எப்படி இருக்கிறா என்பது ஒரு சாதாரண கேள்வி, அதுக்கு கூட நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க, அதை ஏன்பா கேட்குறேன்னு ஆரம்பிப்பாங்க. நோபடி இஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்வாங்க. ஆக எதற்காக இத்தனை சொல்கிறேன் என்றால், அந்த சுய அலசல் மூலம் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை புள்ளி குத்தி பலத்தை வளர்க்கவும் பலவீனத்தை குறைக்கவும் நான் முயற்சி செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டால், நண்பர்களே நிச்சயமாக சொல்கிறேன், 10 வருஷங்களுக்கு முன்னால் மதர் தெரசாவையும் இந்திரா காந்தியும் நான் பேட்டி கண்ட பிறகு ஒரு ஈழப்பத்திரிகை என்னை அடுத்து நீங்கள் யாரை சந்திக்க இருக்கிறீர்கள், ஆவலாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், இன்னும் 10-15 வருடங்கள் கழித்து தனக்குள் இருக்கும் சின்ன சின்ன ஒட்டடைகளையும் அழுக்குகளையும் நீக்கிக் கொண்டு நான் விரும்பும் வகையில் அந்த சிவசங்கரி வளருவாயானால் அந்த சிவசங்கரியை சந்திக்க நான் ஆர்வமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். நண்பர்களே, அந்த சிவசங்கரி இப்போ வந்துட்டாளா? நான் இன்னும் வரல, போக வேண்டிய பாதை தூரம், ஆனால் நான் சரியான பாதையில் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை, சந்தோஷம், நிறைவு எனக்கு இருக்கிறது. ஆக சுய அலசல் இதை செய்து கொண்டு எனக்கு எது பலம், என்னுடைய பலவீனம் என்ன என்று ஆத்மார்த்தமாக வேஷம் போடாமல் முகமுடி அணியாமல் நான் அதை புரிந்து கொண்டேன் என்றால், அடுத்து சுய விமர்சனம். என்னை நானே விமர்சித்துக் கொள்ள நான் தயங்கக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அது நான் இல்லை என்று நாம் ஓடுவது ஆங்கிலத்தில் எஸ்கேபிசம் என்று சொல்வார்கள். அது தப்பு முறை, அதில் பயந்து கொண்டு ஓடும் முறை அது கோழைத்தனமானது, அது நமக்கு தேவையே இல்லை. ஆக இந்த சுய அலசல் சுய விமர்சனம் செய்து கொண்டு இன்றிலிருந்து 5 வருஷம், இது மந்திரத்தில் மாங்காய் விளையாது நண்பர்களே, கீரை போட்டா கூட 45 நாள் காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. நாமெல்லாம் மிகப்பெரிய ஆலமரத்துக்கு ஆசைப்படுகிறோம், அதனால் நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆரம்பித்தோம் என்றால் சுய அலசல் சுய விமர்சனம் செய்து கொண்டு நம்முடைய குறைகளை குறைத்து கொண்டு நிறைகளை வளர்த்து கொள்ளும் முயற்சியிலே நாம் தீவிரமாக இறங்கினோம் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், இன்றிலிருந்து 6வது மாதம் ஒரு சின்ன மலர்ச்சி உங்களுக்குள்ள வரும். யாரெல்லாம் இப்படி சுய விமர்சனம் செய்து கொண்டு சுய அலசல் செய்து கொண்டு உண்மையாக முயற்சி செய்கிறார்களோ, என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன், என்னுடைய முன்கோபம் குறைந்திருக்கிறது. நான் இன்னும் ஒரு நல்ல எஜமானியாக நான் ஆயிருக்கிறேன், நல்ல சிநேகிதியாக நான் ஆயிருக்கிறேன், நல்ல மனுஷியாக நான் வளர்ந்திருக்கிறேன்.
சுய அலசல், சுய விமர்சனம். இந்த சுய அலசல், சுய விமர்சனம் செய்து கொண்டு வளர விரும்புபவர்கள் முக்கியமாக சாக்கு சொல்வதை நிறுத்த வேண்டும். அது என்ன சாக்கு சொல்றது? ஏன் உங்க நாடு இப்படி இருக்குன்னு கேட்டால் அது நாங்கள் காரணம் இல்லைங்க, அரசியல்வாதிங்க. உங்க தெரு ஏன் இப்படி இருக்கு? ஏன் கேட்குறீங்க? கார்பரேஷன், முனிசிபாலிட்டி மோசங்க. ஆக நீ ஏன் அப்படி இருக்க? என் புருஷன் எனக்கு வந்து இடமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு எழுதணும்னு ஆசை, பாடணும்னு ஆசை, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் விட மாட்டேங்கிறாங்க, புருஷன் விட மாட்டேங்கிறாங்க. ஏன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, வீட்டில் பொண்டாட்டி ரோதனை சார், ஒன்றுமே முடியல, அதனால நினச்சது ஒன்றையும் பண்ண முடியல. எதுக்கு எடுத்தாலும் நாம் எல்லாம் சாக்கு சொல்கிறோம், வி கிவ் எக்ஸ்கியூசஸ். இந்த மாதிரி சாக்கு சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையிலே வளர நினைப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக உதவாது என்பதற்கு ஒரு அழகான நான் பார்த்த ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜே.கே. என்று அறியப்படும் வேதாந்தி அற்புதமான மனிதர். ஒரு வெள்ளை புறா மாதிரி இருப்பார். அவர் வந்து சென்னையிலே அந்த வசந்த விஹார் என்ற இடத்துல மரங்கள் சூழ்ந்த அந்த சோலையிலே, பிரம்மாண்டமான அந்த சோலையிலே உட்கார்ந்து கொண்டு கீழே பின் விழுந்தா சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு நிசப்தத்திலே தன் மென்மையான குரலிலே மிக அழகாக கருத்துக்களை சொல்லி நம்மை சிந்திக்க வைப்பார். அப்படி ஒரு கூட்டத்துக்கு நான் போன போது அவர் பேசி முடித்த பிறகு ஒரு 35 வயது தக்க ஒரு ஆண் எழுந்து நின்றான். கேள்வி பதில் உண்டு. அந்த ஆண் அவரை பார்த்து கேட்டார், ஐயா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஓவியனாக வேண்டும் என்ற ஆசை, ஓவியம் வரைவதில் ரொம்ப ஆசை. ஸ்கூலில் இருக்கும்போது அதுவே வரைந்து கொண்டிருப்பேன். ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க, பெரியவங்க ஓவியத்திலேயே புத்தி போடாதே, படிக்கணும் என்றார்கள். நான் நன்றாக படித்தேன். பள்ளி முடித்த பிறகு ஒரு கல்லூரியில் சேரு, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செய், அப்போதான் உனக்கு நல்ல வாழ்க்கையில் உயர வேலை கிடைக்கும். நாங்கள் படித்தேன், அதையும் முடித்தேன். நல்ல வேலையில் அமர்ந்து கை நிறைய சம்பாதி, அப்போதான் வாழ்க்கையிலே வசதிகள் எல்லாம் வரும் என்றார்கள். செய்தேன். கல்யாணம் செய்து கொள், மனைவியோடு இரு, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றார்கள். அதையும் செய்தேன். ஐயா, நான் பள்ளியிலே படித்து, கல்லூரியிலே படித்து, வேலை பார்த்து, கல்யாணமாகி இப்பொழுது எனக்கு வயது 35. என்றைக்கு நான் என் மனம் விரும்பும் அந்த காரியத்தை, ஓவியத்தை செய்ய போகிறேன்? ஏன் நான் அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எனக்காக நான் வாழ்வது எப்போது என்று ஒரு கேள்வியை கேட்டார். நிஜமாக சொல்கிறேன் நண்பர்களே, நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே இந்த கேள்வி வரும். எதுக்காக நான் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எனக்காக, எனக்கு பிடித்ததே செய்ய எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லையாங்கிற நம்ம நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோம். அந்த கேள்வியை அந்த இளைஞன் அன்று கேட்டபோது அங்கே இருந்த பலரில் நானும், ஆஹா, நான் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கிறாரேன். அப்போது அந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி அவனை பார்த்து புன்னகைத்தார். புன்னகைத்துட்டு கேட்டார், இளைஞனே, நீ தூக்கம் வரும்போது தூங்குகிறாயா? அவன் கேட்டதுக்கும் இதுக்கு என்ன சம்மதம் எங்களுக்கெல்லாம் புரியல. அந்த இளைஞனும் விழித்து கொண்டே, ஆமாம் ஐயா, தூங்குகிறேன். பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடுகிறாயா? ஆமாம் ஐயா, சாப்பிடுகிறேன். உன்னுடைய பசி வந்தால் நீ சாப்பிடுகிறாய், தூக்கம் வந்தால் தூங்குகிறாய். உண்மையான உணர்வு போல ஓவியம் வரைய வேண்டும் என்ற உணர்வும் உண்மையாக இருந்ததென்றால் நீ ஓவியம் வரைந்திருப்பாய். சாக்கு சொல்லதை நிறுத்திக்கொள் என்று சொன்னார். அதாவது அந்த if the urge is true you would have done it என்று சொன்னார் அவர். நாம் என்ன செய்கிறோம்? நாம் செய்ய வேண்டிய சில காரியத்துக்கெல்லாம் நான் ஏன் செய்யலைங்கிறதுக்காக அடுத்தவர்களை சொல்கிறோம். அடுத்தவர்களை குறை சொல்வதனால், சாக்கு சொல்வதனால் I am not taking the responsibility. நான் பொறுப்புகளை ஏற்க கற்க வேண்டும். நண்பர்களே, முதலில் சுய அலசல் செய்ய வேண்டும், பின்னர் சுய விமர்சனம் செய்ய வேண்டும், பிறகு பொறுப்புகளை ஏற்க பழக வேண்டும். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு பிரஜையாக, ஒரு நபராக நாம் செய்ய வேண்டிய, ஏற்க வேண்டிய பொறுப்புகள் நமக்கு ஏராளமாக இருக்கின்றன. இதையெல்லாம் தட்டி கழிக்க இதற்கு நான் காரணமில்லை என்பது மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குமோ என்னமோ. ஆனால் அதற்கு நாமும் காரணம். நாட்டிலே ஊழல் மெலிந்து விட்டதா? நாட்டிலே தேசபக்தி குறைந்து விட்டதா? நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் குழந்தைகளிடம் குறைந்து விட்டதா? UCLA என்பது ஒரு மிகப்பெரிய சர்வ கலாசாலை அமெரிக்காவில், உங்களுக்கு தெரியும். அந்த UCLAயில் ஒரே ஆய்வை 2 தடவை செய்தார்கள். 30 வருடங்களுக்கு முன்னால் அங்கு படித்து விட்டு வெளியே போன மாணவ மாணவியை அழைத்து, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டபோது கொஞ்சம் யோஜனை பண்ணிவிட்டு அந்த மாணவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், we want to lead a meaningful life என்று சொன்னார்களாம். 3 வருடங்களுக்கு முன்னால் இதே கேள்வியை படித்துவிட்டு வெளியே போகும் மாணவியை கேட்டபோது கொஞ்சம் கூட யோசிக்காமல், நாங்கள் வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும், we want to lead a comfortable life என்று சொன்னார்களாம். இந்த ஆய்வை பிரசுரித்திருக்கும் ஸ்பான் பத்திரிகை இந்த ஆய்வை வெளியிட்டு விட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. 30 வருஷங்களுக்கு முன்னால் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்த மாணவ சமுதாயம், இளைய சமுதாயம் இன்றைக்கு வசதியாக வாழ வேண்டும் என்று கேட்கிறார்களே. This shift from meaningful life to materialistic life,
ஏன் வந்தது என்று சொல்லும்போது நல்ல முன் உதாரணங்கள் நாட்டிலே உலக அளவிலே குறைந்து கொண்டு வருவதுதான் என்று சொல்கிறார்கள். பொறுப்புகளை ஏற்காமல் அப்பாவும் அம்மாவும் இருந்தோம் என்றால் அந்த குழந்தைகள் எப்படி இருப்பார்கள்? நம்முடைய இளைய சமுதாயம் எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், கலாக்ஷேத்ரா காலனின்னு சென்னையிலே, தென் சென்னையில் ஒரு பகுதி, அழகான பகுதி. ஆனால் சாலைகள்லாம் போடப்படலை. நான் சொல்கிறது ஒரு 4 வருஷம் முன்னால். குண்டும் குழியுமாக இருந்த அந்த சாலையிலே பெரிய வீடு, புல்வெளியில் சேரை போட்டுக்கொண்டு அந்த நண்பரும் நானும் உட்கார்ந்திருக்கிறோம். அந்த வீட்டு வாசலில் இந்த ரோடு மோசமாக இருந்ததுனால் சிலர் அந்த வழியாக போகிற ஒரு சைக்கிளில் போன குழந்தை தடுக்கி விழுந்தது, ஒரு வயசான கிழவி தடுக்கி விழுந்தாங்க. உடனே இந்த பணக்காரர் இருக்கிறாரே, பெரிய வீடும் லானுமாக புல்வெளியுமாக இருக்கும் அந்த வசதியாக வாழ்க்கை வாழும் அந்த பெரியவர் என்கிட்ட சொல்கிறார், பார்த்தீங்களா கார்பரேஷனுக்கு டாக்ஸ் கட்டி என்ன பிரயோஜனம், இந்த கார்பரேஷன்காரங்களாம் நிற்க வச்சு உதைக்கணும், ரோடு எப்படி இருக்குது பாருங்கன்னார். அப்போது நான் சொன்னேன், இதுக்கு நமக்கு தீர்வு காண முடியாதான்? அப்போ அவர் சொன்னார், என்ன பண்ண சொல்கிறீங்க, 10,000 ரூபா செலவு என்ன ரோடு போட சொல்கிறீங்களா? இல்லை, அவர் பெரிய பணக்காரர், வசதி இருக்கிறவர். இல்லாதவங்களால கூட 2 கூடை மண்ணை எடுத்து அந்த குழிக்குள்ள போட்டால் ஒரு தீர்வு. ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். எதுக்குமே, எந்த பிரச்சனைக்குமே குறுகிய கால தீர்வு, நெடுந்தூர தீர்வு. ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் அண்ட் லாங் டேர்ம் சொல்யூஷன். லாங் டேர்ம் சொல்யூஷன் கார்பரேஷன்ட்ட 10 பேரை அழைத்து கொண்டு போய் கேட்டு அவங்களை சாலை போட வைப்பது நம்முடைய உரிமை. ஆனால் அதற்கு முன்னால் அதை குறை சொல்லிக்கொண்டு இதுக்கு நான் காரணம் இல்லை, இது மோசம் மோசம்னு வெறும் எதிர்மறை பேச்சுக்களாக பேசிக் கொண்டிருப்பதால் யாருக்கு என்ன லாபம் நண்பர்களே? அதில் ஒரு கூட மண் அவர் தோட்டக்காரனை போட சொல்லலாம், அவர் போட வேண்டாம். ஏன் வசதி இருப்பவர்கள் கூட ஏன் சில காரணங்களை, சில பொறுப்புகளை நாம் எடுக்க மாட்டேங்கிறோம்? யாராவது வாழைப்பழத்தை உரிச்சு வாயில போடணும்னு எதிர்பார்க்கிறோமே தவிர, யாராவது அவங்களால கெட்டு போயிட்டு அவங்க சரியான புத்தி சொல்லலை. ஏன் ஒருத்தர் புத்தி சொல்லணும்? இப்போ நான் நெருப்பை பார்த்து குழு குழு என்று இருக்கும், போய் அணைத்துக்கொள் என்று சொன்னால் எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? இல்லை, அதுக்கெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எதுக்கெல்லாம் நாம் சாக்கு சொல்ல விரும்புகிறோமோ அதற்கெல்லாம் நாம் அடுத்தவர் மேல் பழியை போட விரும்புகிறோம். அடுத்தவர் மேல் பழியை போடாமல் இது நானும் இதற்கு பொறுப்பு என்று எப்போது பொறுப்பை ஏற்க ஒருவர் முன் வருகிறோமோ அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள். ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். இந்த சமுதாயத்திலே அங்கம் வகிக்கும் ஒரு நபராக, பிரஜையாக, இந்த சமுதாயத்தின் சீர்கேடுகளுக்கெல்லாம் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணரும் போதுதான் தனி மனிதராக கூட நாம் பல விதங்களிலும் வெற்றி காண இந்த மனோபாவம் நமக்கு உதவும். முக்கியமாக காரியங்களை செய்ய துவங்கும் முன் சுய அலசல், சுய விமர்சனத்தை முடித்த பிறகு, பொறுப்புகளை ஏற்க முன் வந்த பிறகு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி வெற்றி அடைவது? முதலாவது நமக்கு சுய அலசல் செய்துட்டோம். நான் யாராவது நான் 10 அடி தாண்டுவேன் அப்படின்னு என்றால், யாரோ இல்லை ஆஹா சிவசங்கரி உங்களை மாதிரி முடியுமா, 20 அடி நீங்கள் தாண்டலான்னு நான் தாண்டினேன்னா அவங்க பேச்சு நம்ம என் காலை உடைச்சிப்பேன். எனக்கு என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. 12 அடிக்கு நான் தாண்ட முயற்சிக்கலாம், 13 அடியை என்னுடைய குறிக்கோளாக வைத்துக் கொள்ளலாம். 12 அடிக்கு வந்த பிறகு நான் 14 அடி 16 அடி போகலாம். அதுதான் நியாயம், அதுதான் நடைமுறைக்கு ஏற்றது. இது இந்த தன்னம்பிக்கை, சுய அலசல், பொறுப்புகளை ஏற்பது இது வந்த பிறகு என்னால் என்ன முடியாது, நான் எங்கே இருக்கிறேன், எங்கே போக விரும்புகிறேன், என்ன மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறேன், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ண வேண்டும், திட்டமிட வேண்டும். முதலாவது செய்ய போகும் காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளல். நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. We know many things, but how many things we understand? இந்த காதில் காட்டு அந்த காதில் விட்டுட்டு இருக்கோம். பல விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனால் உள்வாங்கி கொண்டு அதை புரிந்து கொண்டு, அதை அசிமிலேஷன் என்று சொல்வார்களே, கிரகித்து கொண்டு உள்வாங்கி கொண்டு எத்தனை பேர் அந்த காரியத்தில் இறங்குகிறோம்? அங்குதான் வெற்றி அடைபவர்களுக்கும் அடையாதவர்களுக்கும் மாபெரும் வித்தியாசம் வருகிறது. எப்படி ஒரு காரியம் செய்ய போகிறோம் என்றால் அதை எப்படி நாம அதை முழுமையாக பார்க்கிறோம் என்பதற்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ராஜா ராணி இருந்தார்கள். அந்த நாட்டிலே தலைமை அமைச்சர் பதவி ஒரு ராஜா தனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவர் ஒருத்தருக்கு கொடுத்தார். இந்த ராணிக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அவருடைய தம்பி, அவருக்கு தலைமை அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு இவர் எவ்வளோ சிபாரிசு பண்ணி கூட ராணி பேச்சை காதல் வாங்காமல் ராஜா தனக்கு யாரை தேர்ந்தெடுக்க விரும்பினாரோ அவரை தேர்ந்தெடுத்துட்டார். ராணிக்கு வருத்தம் என்பது அவருக்கு தெரியும். ராணிக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் உப்பரிகையிலே அமர்ந்திருக்கும் போது தூரத்திலே ஒரு கூட்டம் போயிற்று.
உடனே ராணியின் தம்பியை அழைத்து, அப்பா அதோ ஒரு கூட்டம் போகிறது, அது என்னவென்று கேட்டுக்கொண்டு வான்னு அமிச்சார். அவர் ஒரே ஓட்டமாக ஓடிட்டார். அவர் ஓடின பிறகு தலைமை அமைச்சரையும் அழைத்து, அமைச்சரே அதோ ஒரு கூட்டம் போகிறது, அது என்ன என்று கேட்டு வாருங்கள்னார். போன 2 நிமிஷத்துல இந்த ராணியோட தம்பி ஓடி வந்துட்டார். அரசே, அவங்க ஒரு கல்யாண திருமண கூட்டம், திருமண பார்ட்டி. ஓ, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க? உடனே திரும்பி ஓடினார் அவர். திரும்பி போய்ட்டு திரும்பி 5 நிமிஷத்தில் ஓடி வந்து, அரசே அவங்க சென்னையிலேருந்து போயிட்டு இருக்காங்க. ஓ, எங்கே போகிறாங்க? திருப்பி ஓடினார் அவர். திருப்பி போய், அரசே அவங்க விழுப்புரத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை 4 தடவை எதுக்கு போகிறாங்க, யார் என்னங்கிறது 4 தடவை 6 தடவை போன பிறகு ராணிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன விளையாடுறீங்களா? என் தம்பி எவ்வளவு ஸ்ரத்தையாக ஓடி ஓடி கேட்டு வரான், அவனை நாய் அலைச்சல் அழைக்கிறீங்க. உங்கள் அமைச்சர் போனவர் இன்னும் வர காணும், 1/2 மணி ஆச்சு, என்ன நீங்கள் ஏன் இவனை மட்டும் இப்படி சோதிக்கிறீங்கன்னு கேட்டபோது, கொஞ்சம் இருன்னு. கொஞ்ச நாளில் அந்த அமைச்சர், தலைமை அமைச்சர் வந்தார். வந்த உடனே என்னன்னு அவர் கேட்ட உடனே, ஐயா அது ஒரு திருமண கூட்டம், சென்னையிலேருந்து அவங்க விழுப்புரம் போகிறாங்க, முந்தா நான் கல்யாணம் ஆயிற்று, நாளன்னைக்கு அங்கே ஒரு ரிசப்ஷன் இருக்குது, அவங்க இந்த வியாபாரம் செய்கிறாங்க, அந்த கூட்டத்தில் மொத்தம் 25 பேர் இருக்காங்க, பிள்ளைக்கு இந்த வயசு, பெண்ணுக்கு இந்த வயசு, பிள்ளை இது செய்கிறாரு, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, அந்த ஜாதகத்தையே கொடுப்பது என்று சொன்னாரே, அப்படி சொன்னாராம். அப்போ ராஜா சொன்னாராம், இதுதான் தலைமை அமைச்சராக அவரை ஆக்கியிருக்கிறது, உன் தம்பிக்கு ஏன் ஆக முடியாது. ஆக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நண்பர்களே முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனே காதில் வாங்கி கொண்டு ஓடக்கூடாது. அதை காதில் வாங்கி அவங்க என்னத்தை சொல்ல, அந்த ரூமுக்கு போயினா சில பேர் போயிடுவாங்க, அந்த ரூமில் போய் என்ன எடுத்துகிட்டு வரணும். வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். அந்த முழுமையாக தெரியும் போது இன்னும் கொஞ்சம் கவனிப்போடு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வருவது அப்சர்வேஷன். எந்த காரியத்தையும் நீங்கள் எப்படி எழுத்தாளராக இருக்கீங்கன்னு யாராவது கேட்டால் நான் சொல்வேன், நீங்கள் பார்க்குற அதே விஷயத்தை தான் நாங்களும் பார்க்குறோம், ஆனால் எங்களுடைய கவனிப்புத்தன்மை கொஞ்சம் விசாலமாக இருக்கிறது. இந்த கையை உங்கள் முன்னால் நீட்டுகிறேன் நண்பர்களே, நீங்கள் நகத்தை பார்க்கவில்லை, நான் பார்க்கிறேன். அதனால் என்ன சொல்வார்கள் எல்லாரும், there is another angle of looking at a thing. ஒரு பொருளை பார்ப்பதற்கு இன்னொரு கோணம் என்று சொல்வார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், இந்த கை இந்த பக்கம் தானா? இந்த பக்கம் மேலே கீழே எத்தனை கோணங்கள்? இந்த அத்தனை கோணங்களிலிருந்தும் பார்த்தால் தானே இந்த கையை நான் முழுமையாக பார்த்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஒரு பக்கத்திலிருந்து பார்த்து விட்டு தீர்ப்பளிக்கும் விதமாக ஜட்ஜ்மெண்டலாக நாம் நடந்து கொள்வதுதான் வாழ்க்கையிலே நம்மை முன்னேற்ற விடாமல் தடுக்கிறது. அவர் மோசம், இவர் நல்லவர் எப்படி சொல்ல முடிகிறது? ஒருத்தர் என்ன கேட்பாங்க, அவரோட பழகுறிய, அவரை பற்றி நான் அபிப்பிராயம் சொல்லுன்னா சொல்லுவேன். எப்படி நான் சொல்ல முடியும்? அவரை நான் 2 தடவை தான் பார்த்துருக்கேன், பார்த்த வரைக்கும் அவரை பிடித்திருக்கிறது. ஆனால் இன்னும் பழகி பார்த்து பேசி கேட்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் நான் தெரிந்து கொள்ளாமல் நான் எப்படி அபிப்பிராயம் சொல்ல முடியும்? ஆக விஷயங்களை அப்சர்வேஷன், முழுமையாக கவனித்தல், பூரணமாக ஆழமாக கவனித்தல். இன்னொன்று, எப்பவுமே விழித்து கொண்டிருக்கணும். கண், காது, ஹிருதயம், முக்கியமாக இதயத்தை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒட்டடை இல்லாமல் காற்றோட்டத்தோடு அது வெளிச்சத்தோடு இருக்கிற மாதிரி புழுக்கம் இல்லாமல் நம்முடைய இதயத்தை வைத்துக் கொள்ளும் போது நாம் பல இடங்களிலிருந்து விஷயங்களை கிரகிக்க முடிகிறது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, மழை துளி சூடான ஒரு கல்லில், இது வேதத்தில் சொல்லியிருக்காங்க, ஒரு மழை துளி ஒரு சூடான கல்லில் விழும்போது என்ன ஆகுது, ஒரு செகண்ட் நொடியிலலாம் அப்படியே ஆவியாக போய்விடுகிறது. அதே மழை துளி ஒரு தாமரை இலையிலே விழும்போது என்ன ஆகிறது, அந்த தாமரை இலையிலே பட்டும் படாமலும் இருந்து விட்டு காற்று வரும்போதெல்லாம் அப்படியே ஆடிக்கொண்டிருந்து விட்டு வேகமாக ஒரு காற்று அடிக்கும் போது உருண்டு கீழே விழுகிறது. இதே மழை துளி ஒரு திறந்திருக்கும் சிப்பிக்குள்ளே போய் விழும்போது என்னாகிறது, முத்தாகிறது. ஆக சொல்லும் சொல் ஒன்றுதான், அதை யார் யார் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம் முத்தை உற்பத்தி செய்யும் சிப்பியாக இருக்க போகிறோமா, இல்லது இந்த பாறாங்கல்லாக இருந்து தண்ணியை எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆவியாக்கி விடுவதாக அதுவராக இருக்க போகிறோமா? இது அந்த ஆப்சர்வேஷன் என்று நான் சொன்னேன், கவனிப்புத்தன்மை, இதுக்கு ரொம்ப பங்களிப்பு செய்கிறது. திரும்பி ஒரு கதைக்கே போகலாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு அறிவாளி ஒருத்தர் வெளியூர்ல உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ அந்த வழியா ஒருத்தர் கேட்டானா, ஐயா என் ஒட்டகம் இந்த வழியா போச்சா, காணாம போச்சு, இந்த வழியா போச்சா பார்த்தீங்களா? இந்த மனிதர் அறிவாளி இப்படி பார்த்துட்டு, உன்னோட ஒட்டகத்துக்கு பின்னால இடது கால் ஒன்று ஊனமா நரா? ஐயோ ஆமாயா நரா. திருப்பி கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு, அதுக்கு வலது கண் பார்வை மந்தப்பட்டிருக்குமா? ஐயோ ஆமாயா. நான் பார்க்கலப்பா, அது இந்த வழியா போயிருக்குன்னு நினைக்கிறேன், போய் பாருன்னாராம். இவனுக்கு சந்தேகம், இவ்வளவு கரெக்டா இடது கால் ஊனம்னு சொல்றாரு, வலது கண்ணு ஊனம்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் சொல்லிட்டானா, ஐயா அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, கரெக்டா எல்லாம் சொல்றாரு, ஆனாக்கா நான் உன் வட்டகத்தை பார்க்கவே இல்லைங்கிறாரு.
ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தான். வந்தாராம், வந்து கேட்டாராம், எதனால் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒட்டகத்தை பார்க்கலைன்னா எப்படி ஊனம்ங்கிறது தெரியறது, கண் பார்வை வலது பக்கம் மங்கி இருக்குன்னு தெரியறதுன்னு சொன்னபோது அவர் சொன்னாராம், ஐயா இங்கே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், மழை பெய்ததில் தரை ஈரமாக இருக்கிறது, அதில் குழம்புகள், அந்த ஒட்டகத்தின் காலடி சுவடுகள் தெரிகின்றன, 3 குழம்புகளை விட இடது பக்கம் பின்னங்கால் அழுந்தி இருக்கிறது, அதனால நான் நினைக்கிறேன் அதுக்கு தாங்கி தாங்கி அது நடக்கும், இடது பின்னங்கால் ஊனம் என்று நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்க, புல்லெல்லாம் பச்சு பச்சுன்னு வலது பக்கம் அப்படியே இருக்கு, ஆனா இடது பக்கம் உள்ள புல்கள் எல்லாம் தின்னப்பட்டிருக்கின்றன, வலது பக்கம் புல் அது கவனிக்கல, அதனால வலது கண்ணில் ஊனம்னு நினைக்கிறேன், அதனால நான் கேட்டேன்னு சொன்னாராம். அரசர் அதை உடனே பாராட்டி அவருக்கு பதவி கொடுத்தாராம். இது வந்து ஷியர் ஆப்சர்வேஷன். இந்த மாதிரி ஒரு ஆப்சர்வேஷன் இருப்பது தான் நமக்கு உதவும். அடுத்து வாழ்க்கையில் சாய்ஸ். நாம் செய்ய போவது என்ன செய்ய போகிறோம், அது இல்லை என்றால் மாற்று என்ன என்று தீர்மானிப்பது. முதலிலே முழுமையாக தெரிந்து கொள்வது, கவனித்தலோடு தெரிந்து கொள்வது, அடுத்து நம்மளோட மாற்று என்ன. இப்போ நம்ம வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறோம், சீட் கிடைக்கல, உடஞ்சி உட்கார முடியுமா? மாற்று என்னன்னு பார்க்குறோம். இந்த மாற்றுங்கும் போது சுவாமி சுத்தானந்தா அடிக்கடி ரொம்ப நல்லா சொல்லுவார், மாற்றுங்கிறது எல்லா விஷயத்துலையும் வாழ்க்கையில் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இப்போது நான் சாலையில் இந்த பக்கம் நிற்கிறேன், அந்த பக்கம் சாலையை கடந்து நான் பஸ்ஸு பிடிக்கணும். இதில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது? நான் சாலையை ஒழுங்காக கடந்து போய் பஸ்ஸு பிடிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது, நான் சாலையை கடக்கிறதுக்குள்ளே பஸ்ஸு போயிடுற வாய்ப்பு இருக்குது, மூன்றாவது நான் சாலையை கடக்கும்போது அஜாக்கிரதையாக இருந்தேன் என்றால் விபத்துக்கு உள்ளாகும் ஆபத்து இருக்கிறது. இங்கே நீங்கள்லாம் ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்திருக்கீங்க, ராத்திரி போகும்போது 11 மணி ஆக போகிறது, அந்த 11 மணிக்கு மேலே போய் சாப்பிட வேண்டும் என்றால் இப்போயே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பீங்க, இல்லை வெளியில் சாப்பிடலாம்னு நினச்சிருப்பீங்க. ரெண்டும் இல்லை என்றால் கடை மூடிடுத்து 11 மணிக்கு சொன்னால் பட்னியாக படுக்கணும், ஸோ சாப்பாடு கையில் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. ஆக மாற்று என்பது ரொம்ப முக்கியம். இந்த மாற்றுக்களை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த மாற்று இருந்தால் தான் இது இல்லாவிட்டால் அது, அது இல்லாவிட்டால் எது என்று நாம் அப்படியே நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்க முடியும் வெற்றியை நோக்கி. அடுத்து ப்ரையாரிட்டி. நாம் செய்ய வேண்டியது என்னன்னு தீர்மானிச்சிட்டோம், முதல்ல எது செய்யறது, பின்னால் எது செய்யறது, டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரையாரிட்டி. நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், அதை நம்ம எப்படி செலவழிக்க போகிறோம்? ஆக்கப்பூர்வமாக செலவழிக்க போகிறோமா? எதை முன்னால் செய்ய போகிறோம், எதை பின்னால் செய்ய போகிறோம்? இதற்கு கூட ஒரு அழகான குட்டி கடை உண்டு. ரொம்ப ஒருத்தர் பாடுபட்டு கடுமையான தவம் செய்து 15-20 வருஷங்கள் தவம் செய்து வரம் வாங்கினாராம், நீரிலே நான் நடக்க வேண்டும். உடனே அந்த ஊர் மனுஷங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவருக்கு அந்த வரம் வந்து விட்டது. பாருங்கள், நீரிலே நான் நடப்பேன், நீரிலே நடப்பேன், நடந்து காமிச்சாராம். அப்போ ஒரு பெரியவர் சொன்னாராம், அட பைத்தியக்காரா, உன்னுடைய 20 வருஷத்து தவத்தை இதுக்கு வீணாக்கிட்டியே, ₹1 கொடுத்தாக்க அவன் வந்து இங்கேன்னு அந்த பரிசல்காரன் உன்னை கொண்டு போய் அந்த பக்கம் விட போகிறான், இது எதுக்கு நீ நடக்கணும்னு. இது மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு நிறைய பேருக்கு ப்ரையாரிட்டி தெரியல, மெத்த படித்தவர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். என்னாச்சு, ஒரு துறவி, கங்கை கரையில் ஒரு துறவி இருந்தார். அந்த துறவி ரொம்ப படித்தவர், தினம் பாடமெல்லாம் நடத்தி வேதம் வகுப்பு நடத்தி ரொம்ப ரொம்ப பெரிய ஞானஸ்தர் என்று பேர் வாங்கினவர். இவர் என்ன பண்ணுவார், கங்கையை கடந்து படகிலே போய் அக்கறையில் இருக்கிற கோவிலுக்கு தினம் போவாராம். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த படகுக்காரன் அவர் கேட்டார், இதெல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதைகள், நீங்களாம் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்பா, அந்த படகுக்காரனை கேட்டார், அப்படி ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு காற்றடிச்சது, ஜம்முன்னு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பயணத்தை அனுபவித்தபடி அவர் கேட்டாராம், ஏன்பா உனக்கு சாஸ்திரம் எல்லாம் தெரியுமான்னு கேட்டார். ஐயோ எனக்கு எங்கங்க தெரியும்ண்ணா. வேதம் பற்றியாவது தெரியுமாண்ணா? ஐயோ அதெல்லாம் என்னங்க தெரியாது. ஏன்பா ராமாயண மகாபாரதமாக தெரியுமாண்ணா? ஐயோ எனக்கெல்லாம் எங்கெங்க நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு, ஐயா சாமிஜி உங்களை ஒன்று பதில் கேட்குறேன், உங்களுக்கு நீஞ்ச தெரியுமான்னு கேட்டான். ஏன்பா கேட்கறதுக்குள்ள படகு ஓட்டையாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கவுந்தர போகிறது படகு காப்பாற்றிக்கோங்கன்னு குதிச்சுட்டு போயிட்டான். இது எதுக்கு சொல்கிறேன் என்றால், அந்த அந்த நதிக்கரையிலே அவர் இருக்கிறார், தினம் அந்த நதியை கடந்து போகிறார். ஆனாலும் நீச்சலை பற்றி நினைவே இல்லாமல் இருந்து எவன் ஒருத்தன் தன்னுடைய அந்த முதல்ல டயர் சொன்ன வாதம் இங்கே வருது பாருங்க. மெத்த படித்தவர்களை விட தனக்கு எது வேண்டும் வேண்டாம் என்பதில் தெரிதல் துல்லியமாக யாரெல்லாம் அப்படி ஒரு நிதானமான பக்குவத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள். கடைசியாக எதிர்பாராத விளைவுகள். நாம் ஒரு காரியம் நினைக்கிறோம், நல்ல சுய அலசல், பொறுமையோடு, ஆழ்ந்த சிந்தனையோடு, ஆப்சர்வேஷனோடு, திட்டமிடுதலோடு காரியத்தை பண்ணுறோம். ஆனாலும் கூட நம்மை மீறி சில சமயம் விஷயங்கள் நடக்கின்றன. இயற்கையோடு நம்மோடு போராட முடியாது, முரண்ட முடியாது. என்னுடைய சிநேகிதி இருந்தாங்க, மணிமேகலைன்னு பேர், நல்ல வசதியான குடும்பம். அவங்களுக்கு 35 வயசு இருக்கும்போது ஒரு நாளைக்கு திடீரென்று அவருடைய கணவருக்கு லங்கில் கேன்சர்னு வந்துடுச்சு. இன்னும் 2 அல்லது 3 வருஷம் தான் அவர் உயிரோடு இருப்பார்கள் நிலையில்
SLC கூட படிக்காத அந்த மணிமேகலையை கூப்பிட்டு உட்கார வைத்து, பெரிய ஃபேக்ட்ரி இருந்தது அவங்களுக்கு, அந்த அம்மா அழ 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 அந்த ஃபேக்ட்ரி நிர்வாகம் பூரா கற்றுக் கொடுத்ததில் 3 வருஷம் கழிச்சு அவர் இறந்த போது அந்த அம்மா அவ்வளோ கெட்டிக்காரி ஆயிட்டாங்க. வேற வழி? என்னுடைய கணவர் இறந்தபோது எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு என்ன எப்படி வாழ்க்கை, நம்ம வீட்டில் நிறைய பொம்பளை அப்படி சொல்லுவோம்ல, எனக்கு செக் எழுத கூட தெரியாதுன்னு பெருமையாக சொல்லுவோம். எப்படி ஆண்கள் வந்து எனக்கு காஃபி போட கூட தெரியாதுன்னு பெருமையாக சொல்கிறாங்களோ, இதெல்லாம் நிஜம், வீட்டுக்கு வீடு நடக்கிறது. என்னுடைய கணவர் இறந்து போய் எனக்கு எங்கள் ஃபேக்ட்ரி பற்றி ஒன்றும் தெரியல, எனக்கு கணக்கு வழக்குகள் ஒன்றும் தெரியல, ஒன்றுமே தெரியல. ஆனால் எங்கள் மாமனார் என்ன செஞ்சார், அந்த வருஷம் ஆடிட்டரோடு உட்காந்த போது வா நீ வந்து உட்காருன்னார். நான் அழுதேன், எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் பிடிக்காது, என்னை விட்டுருங்கோ, எனக்கு வேண்டாம். அப்போ எங்கள் மாமனார் சொல்கிற, முடியாது, இதுதான் யதார்த்தம், இதுதான் நிஜம், நீ கற்றுக்கொள்ள வேண்டும், உன்னுடைய எதிர்காலத்தை நீயே சமாளிக்க வேணும்னார். 2 வருஷங்க, அது ஒன்றும் பிரம்ம வித்தை இல்லை, எல்லாத்தையும் என்னால் பண்ண முடிஞ்சது. எதுக்கு இதை சொல்கிறேன் என்றால், நமக்கு எதிர்பாராத விபத்துக்கள், கண்டின்ஜென்சிஸ் என்று சொல்லுவோம், திருப்பங்கள் வரும்போது வாழ்க்கையிலே இடிந்து போகாமல், உடைந்து போகாமல், ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனேங்கிற சுய பச்சாபத்தாவிலே மிதக்காமல் நாம் கண்டிப்பாக அதை எதிர்நோக்கினோம் என்றால், காலாய் நெருகே வாடா உன்னை காலால் மிதிக்கிறேன் என்று பாரதி சொன்னது போல, நிச்சயமாக எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மால் கண்டிப்பாக கண்டிப்பாக காரியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியும். இன்னும் கடைசியாக ஒன்றை சொல்லிவிட்டு என் உரையை முடிக்கிறேன். லேட்ரல் திங்கிங் என்று ஒன்று உண்டு. அதாவது எதுவுமே நடக்காத சமயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் புது கண்ணோட்டத்திலேருந்து சிந்திப்பதற்கு பேர் தான் லேட்ரல் திங்கிங். இது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான வார்த்தை. இது கூட நம்ம வாழ்க்கையிலே நமக்கு அடிப்படையாக வேணும். ஏன்னா பல மூட நம்பிக்கை, பலவிதமான நம்பிக்கைகள், மைண்ட் கண்டிஷனிங், மூளை செலவை செய்யப்பட்டு நாமெல்லாம் பல விஷயங்கள் அப்படியே இறுகி போய் ஃப்ரீசரில் வச்ச ஒரு பதார்த்தம் மாதிரி நம்ம இருக்கிறோம். ஸோ அதை பண்ணுவது போல சில விஷயங்கள் நமக்கு வேண்டும். இப்போது ஃப்ரீசரில் ஒரு சாமான் இருக்குன்னா இல்லத்தரசிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வருவோம். அதுக்கு பேர் தான் தாயிங்னு பேர். அதே போல் நம்முடைய புத்தியும் அப்படி செய்யணும். லேட்ரல் திங்கிங் என்பது என்ன, ரொம்ப அழகாக அகேன் ஒரு ஆங்கில பத்திரிகையில் படித்தேன். கிரைஸ்லர் கம்பெனி வண்டிக்காரர்கள் வண்டி செய்த போது, அவருக்கு ஒரு புது வண்டியை செய்து அவங்க அந்த ஒரு மாடலை பண்ணி வைத்த போது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு கடிதம் அந்த மேனேஜிங் டைரக்டருக்கு வந்தது. என்னவென்றால், நான் புது கார் வாங்கியிருக்கேன், இந்த காரை இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் ஐஸ்கிரீம் வாங்குவேன். வெனிலா ஐஸ்கிரீம் எப்போல்லாம் வாங்குறேனோ அப்போல்லாம் என் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சாக்லேட் வாங்கினா ஸ்டார்ட் ஆகுது, ஸ்ட்ராபெரி வாங்கினா ஸ்டார்ட் ஆகுது, வெனிலா வாங்கினா மட்டும் ஸ்டார்ட் ஆகலை. இது என்னது, இது யாரோ சொல்கிறாங்க, இது வந்து ஏதோ மாயம் இருக்குதுல்ல, ஏதோ பில்லி சூன்யம் மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குங்கிறான். இந்த மேனேஜிங் டைரக்டருக்கு புரியல, இது எப்படி இருக்க முடியும். தன்னோட ஒரு இன்ஜினியரை அனுப்பி, இது என்ன, இது வந்து ப்ராக்டிக்கல் நம்ம பார்க்கக்கூடிய செய்முறைக்கெல்லாம் அப்பால் பட்டு இருக்கிறதே, அதனால் போய் என்னவென்று பாருங்கள் என்று சொன்னார். அவர் போனார். 3 நாள் விடாமல் முதல் நாள் வெனிலா வாங்கினாங்க, ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு 2ஆம் நாள் போய் சாக்லேட் வாங்கினாங்க, 3ஆம் நாள் போய் ஸ்ட்ராபெரி வாங்கினாங்க. அதே சூப்பர் மார்க்கெட்டில் 2 நாள் ஸ்டார்ட் ஆகிடுது. 4ஆம் நாள் வெனிலா வாங்கும்போது திரும்பி ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து உண்மையான நம்ம சம்பவம் நண்பர்களே, இது வந்து கதை இல்லை. உடனே இந்த என்ஜினியர் யோசிச்சார், இது என்ன, நேரத்தை குறித்து கொண்டு பார்த்தபோது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வெனிலாவுக்கு ரொம்ப டிமாண்ட். அதனால் வெனிலாவை முன்னால் கடையில் முதல்லையே வச்சுருக்காங்க ஐஸ்கிரீமை, பாக்கி வெரைட்டி எல்லாம் பின்னால் இருக்குது. அது பனி பிரதேசம் உள்ள ஊர். அதனால் கார் ஓட்டி கொண்டு வந்த உடனே அங்கே வேப்பர் லாக், அந்த ஆவி வந்து காரில் லாக் ஆகிடுமா அந்த பனி பிரதேசத்தில். கொஞ்சம் சில நிமிஷங்கள் போனால் தான் அந்த லாக் விட்டு கொடுக்குமா. இது வெனிலா ஐஸ்கிரீம் கிட்டத்திலே இருக்கிறதுனால உடனே வாங்கி கொண்டு அவர் வந்ததால் அந்த லாக் விடுபடத்துக்கு முன்னாடி வந்துடுறார். வேற சாக்லேட் அண்ட் அதர் வெரைட்டிஸ் வாங்கும்போது பின்னால் போய் வாங்கிட்டு வரதுனால அதுக்குள்ளே அந்த கார் அந்த லாக் விட்டு போயிடுறதான். ஸோ இந்த மாதிரி லேட்ரல் திங்கிங், இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்தோம் என்றால் நண்பர்களே, நிச்சயமாக வெற்றி நமக்கு. மூடத்தனத்தாலும் சில தேவையில்லாத நம்பிக்கைகளும் நம்மை கட்டி போடுவதனால் சங்கிலிகளாக உட்கார்ந்திருக்கிறோம். எல்லாமே சின்ன நூல் கண்டு, நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்காதீங்க. மிக படித்த மெத்த புத்திசாலி ஒருவன் தன் நண்பர்கள்கிட்ட, அதை பாரு ஒருத்தன் வரான் பாரு, அவன் சரியான இடியட் மரமண்டை, அவனை மடையங்கிறத நிரூபிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு கிட்ட வந்தோடனே தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லாம் சுற்றி இருக்கும்போது சொன்னானா, ஏன்பா இப்போ உன் காதுகளை நான் வெட்டி விடுகிறேன், என்ன ஆகும்னு கேட்டார். உடனே இந்த மண்டு என்று சொல்லப்பட்டால் இப்படி மூச்சுட்டு என்னால் பார்க்க முடியாது. உடனே எல்லாரும் சிரிச்சாங்களாம். பார்த்தியா நான் சொன்னேன், பார்த்தியா அவன் ஒரு மடையான் முட்டாள்னு. திருப்பி கேட்குறேன், ஏண்டா உன் காதை வெட்டினா என்ன ஆகும், என்னால் பார்க்க முடியாது. ஏண்டா அப்படி சொல்கிற, மடையா கண்ணு தானேடா உனக்கு வந்து கண்ணாடி
சாரி, காதை வெட்டினா ஏன்டா அப்படி கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா அவன் சொன்னான், நான் கண்ணாடி போட்டுக்கிறவன், எனக்கு காதை வெட்டி விட்டீர்கள் என்றால் என்னால் கண்ணாடி தெரியாது, கண்ணாடி போட முடியாது. ஆக நண்பர்களே, நமக்கு எல்லாம் தெரியும் தெரியும் நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு தெரிந்தது கை அளவு. வளர வேண்டும், மன ரீதியாக, புத்தி ரீதியாக, உலக அளவிலே மனித நேயத்தோடு வளர்ந்து வெற்றி காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை கற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. அப்போதான் அடுத்தவங்கள்ட்ட புதுசு புதுசாக நமக்கு தெரியும். எனக்கு தெரியும்ட்டா புதுசு புதுசாக ஒன்றும் கற்றுக்க முடியாது. கடைசியாக கையில் எல்லாரும் வாட்ச் கட்டிக்கிறோம். இந்த வாட்ச் WATCH, வாட்ச் என்றால் கையில் ரெஸ்ட் வாட்ச், கடிகாரம், அல்லது வாட்ச் என்றால் ஆங்கிலத்திலே கவனி, வாட்ச் தட் என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், இந்த கையிலே கடிகாரம் கட்டும்போது எல்லாரும் தூங்கி எழுந்து வாட்ச், கவனியுங்கள். எதை? WATCH. W வேர்ட்ஸ், நாம் பேசும் வார்த்தைகளை. A ஆக்ஷன், நம்முடைய அன்றைய செயல்களை. T நம்முடைய தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகளை. C கேரக்டர், நம்முடைய குணத்தை, அன்றைய குணத்தை. H ஹார்ட், நம்முடைய ஹிருதயத்தை. வாட்ச். தேங்க்யூ. அந்த வாட்ச் திருமதி சிவசங்கரியின் மனதுக்குள் ஒலித்துக் கொண்டிருந்தது போல இருக்கிறது. சரியாக 45 நிமிடங்களுக்குள் தனது உரையை முடித்துக் கொண்டார், எனக்கு எந்தவித சிரமத்தையும் ஏற்படுத்தாமல். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற சொற்றொடரை நாம் அறிவோம். அதன் சாராம்சம்தான் உன்னை அறிந்தால். உங்களுக்கு நல்லது வேணுமா தீயது வேணுமா நீங்களே தேடிக்குங்க, அதுதான் அதனுடைய சாராம்சம்.